இல்லை மோனே என்னல இது நம்ம சாப்பிடறதுக்கு வந்து உட்காந்து அரை மணி நேரம் ஆகும். ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு இருக்கோம். வான் பொண்டாட்டி டிஃபனை கொண்டு தருவாளா தரமாட்டாளா? அதானே சாப்பாடு சாப்பிடறதுக்கு எவ்வளவு நேரம் காவல் இருக்க வேண்டியதா இருக்கு. வயிறு என்ன மாதிரி பசிக்கு தெரியுமா? இந்த அண்ணி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காவ? என்ன நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? எல்லாம் நீங்க கொடுக்க இடம் தான் பாத்துடுங்க. என்ன நீ கேளு மோனே, எவ்வளவு நேரம் தான் இப்படியே ஒருத்தர் பாத்துட்டு இருக்குது? ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சத்தம் போடாம அமைதியா இருக்கிறீங்களா? அவ சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வரண்டாமாகும். உங்களுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்னா ரெண்டு பேரும் போய் வேலையை செஞ்சு கொடுத்து சீக்கிரம் சாப்பாடை ரெடி பண்ணி கொண்டு வர வேண்டியதானே? அவ ஒத்தையில எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஆவதான் செய்யும். பொறுமையா இருங்க. நீ உன் பொண்டாட்டிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவா? ஆமா, சப்போர்ட் பண்ணுங்க. அவ சப்போர்ட். லே மோனே, ரெடியாச்சான்னு கேளு உன் பொண்டாட்டிக்கிட்ட. இல்லனா வேஸ்டா எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கணும்? போயிட்டு வேற வேலையை பார்ப்போம். வேற வேலை என்னது? போய் டிவியை பாப்பிய அவ்வளவுதானே? ஏதோ வீட்டுல உள்ள வேலையெல்லாம் ரெண்டு பேரும் செய்ய மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறிய. பொறுமையா இருங்க. என்னாச்சுன்னு கேட்க. சின்ன பொண்ணு என்னங்க எதுக்கு கூப்பிட்டிய? என்ன சின்ன பொண்ணு கொட்டாய் விட்டுட்டு வாரா? சாப்பாடு எங்க? நாங்க சாப்பிடக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு நேரம் ஆயாச்சு? என்னது சாப்பாடா? நான் அப்பவே சாப்பிட்டுட்டேங்க. நீ சாப்பிட்டுட்ட சின்ன பொண்ணு. எங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க தாங்க போய் செஞ்சு சாப்பிடணும். என்ன சின்ன பொண்ணு சொல்லுங்க? நாங்க சமையல் பண்ணி சாப்பிடணுமா? ஆமாங்க. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் தானே? ஆமாட்டி, ஞாயிற்றுக்கிழமை லீவு தான். அதுக்கு இப்ப என்ன? அதுக்கு ஒன்னே இல்லாதே, ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் இல்ல. அதான் நானும் சமையலுக்கு லீவ் விட்டுட்டேன். லீவுன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் சமையல் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க? ஆமா நாத்து, என்னதான் லீவா இருந்தாலும் வயிற்றுக்கு லீவ் விட முடியாதுல்ல. எனக்கு வயிறு பசிச்சு நான் போய் செஞ்சு சாப்பிட்டேன். உங்களுக்கும் வயிறு பசிக்கும்னா கிச்சன்ல எல்லா பொருளும் இருக்கு. நீங்களும் போய் செஞ்சு சாப்பிடுங்க.